ஹலோ நண்பா, எல்லாருக்கும் மணி மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 9 நாள் ஆகுது. சரிங்களா, 9 நாள் ஆகுது. 9 நாள் ப்ராப்பரா நம்ம ஓரளவு ஒர்க் அவுட் வந்து மாடரேட்டா அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து ஓரளவு மாடரேட்டா பார்த்தோம். சரிங்களா, இப்போ வந்து உங்களோட கரண்ட் டைமிங் ஒருத்தரோட கரண்ட் டைமிங் என்ன அப்படின்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா, இப்போ நாளைக்கு வந்து நம்ம வந்து 5 கிலோமீட்டர் ட்ரையல் ரன் பார்க்க போறோம். சரிங்களா, அதாவது நீங்க வந்து 1 வீக்ஸ்க்கு மேல ஆகுது, நாளையோட 10 நாள் ஆகுது. இந்த 10 டேஸ்ல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, எந்த அளவுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க ஒரு சிலர் வந்து ப்ரோ நான் வெயிட் அதிகமா இருக்கும் ப்ரோ, எனக்கு இவ்வளவு வெயிட் வேணும் ப்ரோ, நான் 75 இருக்கும் ப்ரோ, எனக்கு வந்து 70 இருந்தா போதும் ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்க. சரி, நம்ம வெயிட்டை செக் பண்ணா நிறைய பேருக்கு வந்து ஓரளவு ஃபிட்டாகவும் இருக்கீங்க, ஒரு சிலருக்கு வெயிட்டும் நல்லா லாஸ் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு வந்து ஆக்ஷன் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பார்க்கும்போது மொதல் நாள்ல இருந்து நேற்றுலாம் பார்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு. சரிங்களா, அப்போ நாளைக்கு வந்து நம்ம 5 கிலோமீட்டர் ட்ரையல் ரன் பார்க்க போறோம். சரிங்களா, அதாவது வந்து 10 நாள்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதாவது நம்ம வந்து ஊர்ல சும்மா ஏதோ வார்ம் அப் பண்ணாம ஸ்ட்ரெச்சிங் பண்ணாம, சரிங்களா, ஒரு ப்ராப்பரான எப்படி ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டினா எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஒரு சில பேர் பண்ணிருப்பீங்க, ஒரு சிலர் ப்ராப்பராகவும் பண்ணிருப்பீங்க. யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஒரு சிலர் ப்ராப்பராகவும் பண்ணிருப்பீங்க. ஆனா இங்க வந்து 10 டேஸ்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். நானும் நிறைய கத்துக்கிட்டேன், நீங்களும் நிறைய கத்துக்கிட்டீங்க. சரிங்களா, என்னென்ன எப்படி எல்லாம் எல்லாரும் எப்படி பண்றாங்க, ப்ராப்பரா எப்படி பண்றாங்க, ஸ்ட்ரெச்சிங் எந்த மாதிரி பண்றாங்க, வார்ம் அப் இந்த மாதிரி பண்றாங்க, ரொட்டேஷன் இந்த மாதிரி பண்றாங்க, ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா, ஓடி முடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வவுண்ட் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு ஈவினிங் வந்து ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா, மொபிலிட்டி, கோரு, ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்துருப்போம். இதுக்கு இவ்வளோ நாள், அதாவது நீங்கள் இந்த 9 நாள் நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸோட ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் தெரியும். சரிங்களா, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ப்ரோ நீங்கள் நல்லா ஓடுறீங்க ப்ரோ, நீங்கள் நல்லா ஓடுறீங்க ப்ரோ, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இருந்தாலும் அந்த ரிசல்ட்ல தான் நம்ம வந்து இந்த 9 நாள் நம்ம எந்த அளவு ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறது நாளைக்கான ரிசல்ட்ல தான் தெரியும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ட்ரெயின் ஓட போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ட்ரெயின் ஓட போறீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் வரும், உங்களுக்குன்னு ஒரு சில ஒர்க்ஸ் வரும். உங்கள் வீட்டில் வந்து ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லலாம், பேங்குக்கு போகணும்னு சொல்லலாம், அங்கே போய் அதை வேண்டுவா, அங்கே போய் இதை வேண்டும் அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்கள் காலையில இருந்து அப்படி வந்து லாங் ஏதாவது பைக்ல அதிகமாக டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சரிங்களா, அப்போ நீங்கள் நாளைக்கு ட்ரெயின் பார்க்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்கள் பாடியை வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே தான் வைக்கணும். சரிங்களா, உங்கள் பாடியை வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே தான் வைக்கணும். ரெஸ்ட் வேற, ரெக்கவரி வேற. சரிங்களா, ரெக்கவரி அப்படின்னா உங்கள் பாடி வந்து இப்போ நீங்கள் நேற்று ஏதாவது ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அந்த பாடியை வந்து ரெக்கவரி அப்படின்னா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் விட்டுறணும். ப்ரோ நான் நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம் ப்ரோ, இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நாளைக்கு என்னால் ஒழுங்காக பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, நாளைக்கு நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓட போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. 10x400 10 கிலோமீட்டர் ரோட் ரேஸ் போகிறேன், ஹில் ரேஸ் போகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து லைட்டாக வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் வேணால் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமல் கூட விட்டுலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தோம். சரிங்களா, இன்னைக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணல, நாளைக்கு வந்து நம்ம ட்ரையல் ரன் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ ரெக்கவரி. சரிங்களா, ரெக்கவரி அப்படின்னா நம்ம நாளைக்கு 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. சரிங்களா, மேக்ஸிமம் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும், எங்கேயும் அதிகமாக போகக்கூடாது. மேக்ஸிமம் மசில்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஜாயின்ஸும் உங்கள் பாடி ஃபுல்லாக ரெஸ்ட்லேயே இருந்தால் தான் நாளைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு ஓட முடியும். நீங்கள் நாளைக்கு ட்ரெயினர் வச்சுட்டு இன்னைக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு வந்து ரெக்கவரி ரெஸ்ட்டே இல்லை. நாளைக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ட்ரையல் ரன் பார்க்க முடியாது. சரிங்களா, அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ட்ரையல் ரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங், அதாவது இன்னைக்கு நைட் வந்து ப்ராப்பராக ஃபுட் எடுக்கணும். சரிங்களா, ப்ராப்பராக ஃபுட்டு கண்டிப்பாக எடுக்கணும். ப்ரோ நாளைக்கு நான் 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம் ப்ரோ, நான் 24 மினிட்ஸ்க்குள்ளே ஓடணும் ப்ரோ, நான் 20 மினிட்ஸ்க்குள்ளே ஓடணும் ப்ரோ அப்படின்னு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் 5 சப்பாத்தி 5 பரோட்டா, சரிங்களா, அந்த மாதிரி பரோட்டாலாம் மேக்ஸிமம் சாப்பிடவே கூடாது. மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிடுங்க. நான் கூட ஒரு நாள் வந்து வேற எந்த வழியும் இல்லாமல் பரோட்டா சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல, சரி பரோட்டா சாப்பிடலாம் பரோட்டா சாப்பிட்டேன். கடைசி வந்து அது எனக்கு வந்து மார்னிங் வந்து டைஜஷன் வந்து ஒழுங்காக ஆகலை. சரிங்களா, ப்ராப்பராக என்னால் ரன்னிங் வந்து கண்டிப்பாக ரன்னிங் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. சரிங்களா, அதனால நாளைக்கு ரன்னிங் ட்ரைலன் பார்க்கிங் அப்படின்னா எப்போதும் என்ன சாப்பாடு எடுக்கணும் அதே எடுத்துக்கிட்டா போதும். சரிங்களா, மேக்ஸிமம் நான் சப்பாத்தி ஓகே, இட்லி தோசை அந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரைலன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ராப்பராக மினிமம் 4 லிட்டர்ஸ் to 6 லிட்டர்ஸ் தண்ணி எடுக்கணும். சரிங்களா, அதாவது 20 மினிட்ஸ் ஒவ்வொரு ஈச் அண்ட் 20 மினிட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுக்கணும். சும்மா 1 லிட்டர் தண்ணி இருக்கு நல்லா 1/2 லிட்டர் குடிக்கும் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. சரிங்களா, ஒவ்வொரு 20 மினிட்ஸுக்கு கொஞ்சம் லைட்டாக லைட்டாக தான் தண்ணி குடிக்கணும். சரிங்களா, மூணாவது இந்த மாதிரி வாட்டர் நல்லா ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ட்ரெயின் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு வந்து அதாவது எவ்வளோ சீக்கிரமாக தூங்க முடியுமோ எவ்வளோ சீக்கிரமாக தூங்கிடணும். சரிங்களா, நைட்டு உட்காந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும், அது பார்க்கணும் இது பார்க்கணும், நைட்டு 12 1 மணி வரலாம் செல்ல நோண்டக்கூடாது. சரிங்களா, மினிமம் ஒரு 8 ஹவர்ஸாக தூங்கினா தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக ஒர்க் அவுட், அதான் ப்ராப்பராக ட்ரையல் ரன் பார்க்க முடியும், எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் பார்க்கலாம்.
நைட்டு ஃபுல்லாக நீங்கள் 1 மணி நேரம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்னு நோண்டிட்டு காலைல வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக, அதாவது ஒரு கம்ஃபர்டபுளாக, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ட்ரையல் ரன் ஓட முடியாது. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் இன்னைக்கு. சரிங்களா? என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் அதிகமாக சுற்றக்கூடாது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரெஸ்ட்லேயே இருக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா சாப்பிட்ணும். சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்சளவு சீக்கிரமாக தூங்கிடணும். சரிங்களா? அடுத்து மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நாளைக்கு ட்ரெயினர்னு பார்க்க போகிறதுக்கு இன்னைக்கே அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அவர் நம்மளோட நல்லா ஓடுவார், இவர் நம்மளோட நல்லா ஓடிவார். அப்புறம் நான் வந்து 5 கிலோமீட்டர் இதுவரை கம்ப்ளீட் பண்ணதே இல்லையே, இன்னைக்கு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படின்னு நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நாளைக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அதை வந்து இன்னைக்கே திங்க் பண்ணி இன்னைக்கான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நாளைக்கு வேண்டியது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணோம். சரிங்களா? நாளைக்கு நடக்க போய் இன்னைக்கே திங்க் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கான நாள் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். சரிங்களா? அதை திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக நடக்க வேண்டியது நெகட்டிவ் ஆயிரும். ஓவராக அதை போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? நாளைக்கு நடக்க வேண்டியது நீங்கள் ப்ராப்பராக எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க, அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குன்னா நாளைக்கு நடக்க வேண்டியது வந்து கரெக்டாக நடக்கும். ட்ரையல் கரெக்டாக நடக்கும். அதனால மைண்ட் செட்டை வந்து ஒரே நிலையாக வச்சுக்கோங்க. சரியா? கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிடலாமா, பண்ண முடியாதோ, ஐயோ கம்ப்ளீட் பண்ணலன்னா அப்படியே ஆயிருமே. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் நெகட்டிவிட்டிஸ். அதாவது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்குங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், லவ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது அம்மா அப்பா ஏதாவது திட்டுவாங்க, அதை கூட நம்ம எதுவுமே மைண்டில் வந்து நினச்சிக்க கூடாது. ஒரு சிலருக்குலாம் மணி ப்ராப்ளமாக இருக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு சால்வ் ஆயிரும். சரிங்களா? அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. அது வந்து டெம்பரரி தான். சரிங்களா? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு சால்வ் ஆயிரும். இன்னைக்கு காசு இருக்கும், நாளைக்கு செலவழிஞ்சிடும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் மைண்டில் போட்டு ஓவரா ப்ரெஷர் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, எல்லாம் சரியாயிரும். நீங்கள் ஒரு நல்ல ஜாப்புக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சால்வ் ஆயிரும். சரிங்களா? அதனால அதெல்லாம் போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சரிங்களா? இன்னைக்கான ப்ராசஸ் அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கடுத்து நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பாசிட்டிவ் வைப்பு. சரிங்களா? எந்திரிச்ச உடனே வந்து அதை பற்றி யோசிக்கக்கூடாது. எப்போதும் போல் ரிலாக்ஸாக எப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணுவோமோ அதேமாதிரி டெய்லி என்ன பண்ணுவோமோ அதேமாதிரி டெய்லி பண்ணலாம். சரிங்களா? ப்ராப்பராக எந்திரிச்ச உடனே நீங்கள் எவ்வளோ வேக்கப் ஆகிட்டு நல்லா எவ்வளோ தண்ணி குடிச்சு பாத்ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படி நம்ம பிஃபோர் நீங்கள் என்னென்ன சாப்பிடுவோம் சாப்பாடு எடுத்துகிட்டு அடுத்து வந்து எப்பவும் போல் வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிவிட்டு எப்போதும் நம்ம ஒர்க் அவுட் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் ப்ரெஷரு, ஓவர் திங்கிங்கு. சரிங்களா? அதான் அப்படி 23 மினிட்ஸ்க்குள்ளே ஓடிடலாமா, 25 மினிட்ஸ்க்குள்ளே ஓடலாமா, 20 மினிட்ஸ்க்குள்ளே ஓடிடலாமா, 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாமா, பிஃபோர் ரன்னிங்கே நீங்கள் வந்து ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு. அதாவது நீங்கள் 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வர எந்த மாதிரி ஓடணும் அப்படி வந்து நீங்களே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரிங்களா? ஏதாவது ஒரு டார்கெட் இருந்தால் தானே அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். எந்த டார்கெட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பயணிக்க முடியும்? சரிங்களா? ஓடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டார்டிங்கில் முதல் கிலோமீட்டர் இந்த மாதிரி போகணும், 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகணும், 3 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகணும், 4 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகணும், 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? எந்த ஒரு பிளானும் இல்லாமல் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானும் இல்லாமல் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஓவராக ப்ரெஷராக இழுத்து 2-3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஓட முடியாமல் ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரிங்களா? அதுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக ஓடி 24 நிமிஷத்துக்கு மேலே வந்துடக்கூடாது. அதுதான் ஸ்டார்டிங்கில் ஒரு பிளான் வரும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் எப்படி ஓடுறோம், மிடில் எப்படி ஓடுறோம், சென்டரில் லாஸ்ட்டில் எப்படி ஓடுறோம். இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஓடுறாரு, அவரை பிடிச்சே போகலாம். ஏன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் ஓடுவார், அவரை பேஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி போகலாம். சரிங்களா? நீங்கள் தனியாக ஓடினீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் செட் இருக்காது. நீங்களே இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம தனியாக ஓடும்போது எப்படி இருந்தோம், இங்கே எப்படி இருந்தோம். அந்த மாதிரி நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 1 லேப் கூட ஓட முடியாமல் இருந்தாங்க. ஒரு 5 டேஸில் 7 லேப்ஸ் நிற்காம ஓட்டார். சரிங்களா? அதான் நம்ம தனியாக ஓடுறதுக்கும் டீமோட ஓடுறதுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் இப்போ 14 பேர் இருக்கீங்கன்னா இவரே மாதிரி இவர் ஓடுவார், இவருக்கு ஈக்குவலாக அவர் ஓடுவார். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவலாக யார் ஓடுவோம் உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து எப்போதும் நம்ம சொல்கிறது தான், ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது. ட்ரையல் ரன் கூட வார்ம் அப் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஒர்க் அவுட் முடிச்ச உடனே ட்ரையல் ரன் ஓடி முடிச்சோடனே சரி 5 கிலோமீட்டர் முடிச்சாச்சு, டைமிங் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, டைமிங் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு செலெக்ஷன் இல்லை, நம்ம நாளைக்கு வந்து ஜஸ்ட் ட்ரையல் ரன்னா என்ன, நம்ம ரன்னிங் ஆக்டிவிட்டி எந்த லெவலில் இருக்குது, எந்த கெப்பாசிட்டியில் இருக்குது, நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரையல் ரன் பார்க்கணும். சரிங்களா? அதுக்காண்டி நீங்கள் வந்து வார்ம் டவுன் பண்ணாமல் விட்றக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணால் தான் மண்டே நாளான்னைக்கு நம்ம ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிஃபோர் ட்ரையல் ரன், அதாவது பிஃபோர் செலெக்ஷன். ட்ரையல் ரன்னா என்ன, செலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதேமாரி நம்ம ட்ரையல் ரனுக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் தெரியாமல் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது 24.1, 24.5 சரிங்களா? அந்த மாதிரி பாயிண்ட் செகண்டில் விடுறாங்க. நான் நிறைய பேர் போன வாட்டியே பார்த்துக்கோங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து பாடி வெயிட் வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. 23 மினிட்ஸ் வந்துட்டு
ட்ரையல் ரன் நம்ம 3 வாட்டி 5 வாட்டி எத்தனை வாட்டி பாட்டலாம் 23 மினிட்ஸ் வந்துட்டு 22 வந்துட்டு 21 வந்துட்டு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா பண்ணுங்க நண்பா. ஓகே, தேங்க்யூ.